தேவி, என் தாய் வீடு நான் போயத்தான் ஆகணும் என்று ஒரே அடம்பிடிக்கிறாய். தேவி, இறந்தாலும் என் மனதில் ஒரு ஆசை. என் 7 மக்களை அழைத்து மக்களிடத்தில் உன் தாய் சொல்வதற்கு உனக்கு வேணுமா, நான் சொல்வதற்கு வருகிறாய் என்று மக்கள் அழைத்து கேட்கின்றேன். மக்கள் வார்த்தை என்ன வருகிறதோ அதை போல் நான் சொல்கிறேன் தேவி. ஆனால் 7 மக்களை அழைத்து என் வார்த்தையை மீறி உன் தாய் வீடு போறேன்னு சொல்றேன். ஆனா என் மக்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்பேன். அவங்க உன் கூட வரதா இருந்தா வழி அனுப்பி வைப்பேன். அப்படி இல்லனா நீ ஒருத்தி தான் போகணும் அப்படின்னு நீ சொல்ற சுவாமி. அப்படி என் மக்களை அழைத்து அவங்களையும் ஒரு வார்த்தை கேளுங்க. என் கூட தாய் கூடிய போறேன்னு சொன்னா என் கூட அனுப்பி வை. இல்லை என்றால் நீ ஒருவள் தான் செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். கண்ணே மக்களே, வாய்க்கு வந்துட்டு பாகவாகியே கேட்டு போடுவோம். அப்புறம் கண்ணே மக்களே, சுவாமி தேவி, என் மக்களை அழைத்து வருகிறேன். அவரிடம் நீங்களே கேளுங்கள் சுவாமி. ஆகட்டும். புறப்படு. என் பிள்ளைகளை 7 பிள்ளைகளும் அழைத்து வா. ஆகட்டும். கேளுங்க பேர்களே, காசிராஜ மன்னனும் நல்லத்தங்காலும் தன் மகனை விளங்கக்கூடிய தூங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுக்குவாங்க. கேளுங்க பேர்களே, அதே சமயத்தில் ஞானசேகரன் சபை தர்பார் அவராமற்றத்தை பின்னால்
சாமி அழகாய் கொடுக்கணும். அழகாய் கொடுக்கணும் நண்பா மிச்சிருக்கீங்களா 350 என்ன ஒரு 50 ரூபாய் இறங்கி போச்சுன்னா முன்னாடியே பின் தொடங்கி வருகிறது என்ன செத்தா போயிட்டாங்க 108 ஓல்னு கத்துற நண்பா டேய் அண்ணா நண்பா என்ன டேய் சுண்டலி புடுக்கா டேய் ஆமாங்கதா தொலைச்சு விடுவேன் தொலைச்சி கட்டி விடுவியா அதோட கொஞ்சம் அரிப்பு வச்சு கட்டி கிள்ளி சேர்த்து நாளைக்கு ஆகும் டேய் ஆமா இல்ல இங்க பாருடா புளிச்சி பட்டாம்பூச்சி ஏற ஓடுறான் டேய் நண்பா டேய் என்ன அவள அண்ணா நண்பா நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆமா தேர்வல நிலவல புரிதிய இந்த அழகு திரு பொன்னாட்டின் பெயர் என்ன என்ன கேக்குற இது கொடுத்தீனே சொல்றேன் டேய் குடிச்சாமி சொல்றேன் டேய் நான் சொல்றேன் சொல்ல மேடமா சொல்றதா கொடுத்துரு டேய் இல்லனா நீ சொல்லிக்க குடுறா டேய் நான் சொல்றதா வேண்டாமா நாட்டின் பெயர் என்ன அது சொல்றத குடு அத குடிச்சாமி சொல்றேன் சரி கொடுத்துரு சரி ஒண்ணு குடு கையில குடு ஒண்ணாத்தையும் கொடுத்துரு. குடுனா சொல்றேன் ஏய் நாள் போட்டுருவா ஊரு பேர் சொல்லணுமா வேண்டாமா சொல்லாதே சொல்லு மாமா யாரோ சொல்லிட்டீங்களா அவ்வளவுதான் டேய் யார் தைலப்பு கொட்டாயின்னு யாரு கூத்துன்னு சொன்னது டேய் பேகி புதூர் தெரியும் ஆனா இந்த இடத்துல பேர் தெரியாது நண்பா ஓய் தைரப்ப கொண்டா என்றால் நமக்கு தாய்த்தினார்கள் ஆனா பிறகு அப்பமாலும் ஆமா. தாய்க்களோ கடவுள் காட்சியளிக்கிறார் ஆமா ஏன் எதற்காக இந்த முத்தம்மாள் ஆஹா. நினைவின் காரணமாக இன்று என் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றுங்க நண்பா, ஓய் முத்தம்மா ஆமா ஆனா நண்பா ஓய் முத்தம்மாள் மாண்டு மனித சத்த சுபமதி 4 மணி இருக்கிறார் அவ குடும்பத்தார் அவ அண்ணன் தம்பி அவ மாமா மைத்தன் உட்டாரு உறவினர் அனைத்து பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் தெரிவித்தார் வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன அட இன்னைக்கு வச்சுக்கிற நாடகமா நாடகம் புகழ் பெற்ற நற்குண நல்லத்தங்கா சாகரி ஆமா அப்படி நகர்த்தங்கள் சரித்திரம் ஆஹா. சரி இந்த நாடகத்தில் ஏய், நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படி இருந்தாலும் என்னுடைய வேடத்தை பாராட்டி உள்ளங்கள் ஆமா அன்பா, ஓய் என் மாமா அவர்கள் எனக்கு 50 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு போன கொடுக்குறாரு இன்னொரு அண்ணா 20 ரூபாய் ஹெல்ப் கொடுத்திருக்கிறாரு குமார் அண்ணன் தானே ஆமாம்மா அவர் குடும்பம் பிடிக்கும் அருகுமல் வேறொரு மூலை வளர்த்து எப்பெருமா சென்னை எப்படி ஓங்கி வளர்ந்த வருடத்துக்கு ஒரு முறை சமப்பலை அமர்ந்திருக்கிற குடும்பங்களும் எங்க மாமாவோட குடும்பங்களும் அண்ணாவோட குடும்பங்களும் என்ற சீர சிறப்பாக அருகுமல் வேற உங்களை வளர்த்து எந்த பக்கம் போனாலும் சிறப்பாக இருக்கிற ஆண்டவனே வணங்குகிறேன். ஆகட்டும். என்னன்னு கேக்குறீங்களா அப்படி இருந்தாலும் பாயிண்ட் அப்படி இருந்தாலும் இந்த தெளிவாக சபையில் வந்தது இந்த தெளிவாக சபையில் வந்தது நான் தான் உனக்கு சம்பளம் போட்டுருவேன். சரி சொல்லு இப்ப தெளிவாக சபையில் வந்தது எதை மட்டும் சொல்லு
என்னத்துக்கு போனா போடான்னு பாட்டு ஊதுற? ஆமா நீ போயிட்டு அப்புறம் திருப்பி நேரத்துக்கு வந்த சம்பளம் வேணும், இந்த கடையில் லோன் கட்டணும். அதுக்காக வந்த பின்ன சரி சரி அனால் வந்தா ஓதலாம் ஓதலாம் அம்மாச்சி வாங்க வந்த பகவான் தேடி வருகிறார். வாய்ப்படி வாய்ப்பு ஆனால் வந்தா ஓய் என்னுடைய பேரு பூலோகம். பூலோகம் 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 தவளோகம் தவளோகம் தவளயோகம் தவளோகம் தவளோகம் பூலோகம் பூலோகம் தவளோகம் தவளோகம் 7 14 பூலோகம் ஒட்டுப்படியாகி ஞானசாகரன் ஞானசாகரனுக்கு சாமி இங்க வாங்க. ஞானசாகரனா இருந்தாலும் உங்களை பெற்ற வாடா மகனை சிலவரசா என்று என்ன பெற்ற பேரு வைத்த என் தாயார் யாரு மாதா சந்திக்கு யாமையா பத்து மலா ஒல்லுதான் இருக்கு. அப்படியே அடி வாங்குறது அப்படியே குலுங்க மாட்டேங்குது. மலர் கொடுத்தேன் உங்க ஆயாளுக்கு புள்ள கூட பத்து மாதம் முன்னாள் அங்கத்து தாசம் வந்த பத்து மாதம் முன்னாள் அங்கத்து தாசம் வந்த தாயோ நல்ல தங்கம் தாயோ நல்ல தங்கள் தந்தையாரா யாரு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அடடா பேரு தந்தையாரா
புரு காலையில சேர்த்து கொடுக்கணும். தெரிஞ்சா வந்திருக்க மாட்டான் தெரியாது. ஆறு வாரங்களே தெளிச்சு அப்படியே அவன்கிட்ட. கரெக்டா போறது இல்லையா? மாத்திரை. ஓய். டேய். எனக்கு பேரு வைத்த தந்தையாரோ. தாயோ நல்ல தங்காள். ஆஹா. யாரோ கோசி மன்னன். காசி மன்னனுக்கும் நல்ல தங்காளுக்கும் எத்தனை பேர்? எத்தனை பேர் பிறந்தோம் சொல்லுங்கள். அடாடா கூடாடா பிறந்தவர் கூட்டுப்பால் உண்ணவர் சேது பிறந்தவர் சேதப்பால் உண்ணவர். நாங்களும் 7 மைந்தர்கள். 7 மைந்தர்கள். ஞானசாகரன், ஞானசாகரன், குணசாகரன், சந்திரசாகரன், இப்படி சொல்லக்கூடிய 7 மைந்தர்கள் பிறந்தோம். சரி, 7 மைந்தர் பிறந்திருந்தாலும் சரி, எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க? நான் எந்த நாட்டாண்டு வருது? அதோட நாடு வரோ da da da
ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஏய் ஏய் சத்தாளிக்கே சாவடும். ஒரு சம்பளம் மீதி ஆண்டு வர ஜாசுபா காசிமா நகரம். எப்படி வண்டியில சாவ சொல்றேன்? இல்ல ஒரு ஏஜாமே ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். கூத்துக்கு வரும்போது வந்துடுந்தீங்க எங்க வரும்போது குறுக்கல பண்ணி வந்து பண்ணி மேல வண்டி விட்டு கீழே விழுந்துட்டியா? ஆளு மாத்தி சொல்கிறாய். பால் வண்டியில அடிச்சு விட்டியா? இல்ல நம்ம செட்ல ஒரு பையன் பெரிய பையன் நிக்கிறான். பீப்பலக்கெல்லாம் பத்திரமா பாத்துருவானப்பா. அது வேற பேப்பர்ல போட்டு விட்டாங்க. பால் வண்டியில எதுக்கு அடிக்க சொல்றேன்? இல்ல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் ஊத்துவாங்க. பால் வண்டியில அடிச்சா உடனே பால். ஆண்டு வர ஜாசுமோ காசிமா நகரம். சரி காசிமா நகரத்தில் இருந்தாலும் காசிமா நகரத்தில் சீரும் சிறப்புமா இருக்கிறோமா? எங்களுக்கு என்னென்ன கொடுமை நேர்ந்தது? என்னென்ன ஐயா பண்ணாடி வருடா நாட்டுக்கு பஞ்சமலை வந்து விட்டது. ஒருவேளை அன்னபோது அழைப்பது கூட, ஒருவேளை சாதம் வருவது கூட எங்களிடம் சாதம் இல்லை. கோத்துக்கல்ல அதோட அப்படி ஒருவேளை சாதத்துக்கு இல்லாத பாவிகளாகிவிட்டோம். போகும் நினைச்சேன். உனக்கு காலையில கொடுக்கிறேன், ஏமாதான் கொடுத்துருவீங்க. அப்படி இருந்தாலும் பஞ்சம் வந்து நாங்க பரிதாசி ஆகிவிட்டோம். அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை அழைத்திருக்கிறாரு. இருந்தாலும் என் தம்பியாகப்பட்டவன் குணசேகரன். சரி புறப்படி பார்க்கலாம். குணசேகரன் தம்பியாக குணசேகரன் நிலைக்கு குணசேகரன் சபைக்கு தருவார். அவரை மட்டும்